ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர். ஏன்னா தடைகள் அவருக்கு புதுசு இல்ல, அவர் உடச்சிட்டு வரதும் புதுசு இல்ல. முன்னே விட்டு இருந்தா தளபதி விஜய் அண்ணன் வந்திருக்கோம். அவங்க டிலே பண்ணிட்டு எங்களுக்கு நல்லதான் பண்ணியிருக்காங்க. ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்னு வந்துருச்சு. அவன் சுடுதல்ல விடுவா, உன்னை சும்மா விடுவா. எவ்வளவு காசுனாலும் குத்துட்டு பார்க்கணும்னு அந்த ஒரு டைட்டிலுக்காக மட்டும்தான். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். the day has finally arrived. ஆனா என்ன, இந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோதான் இல்லை, இதுக்கப்புறம் FDFS கிடையாது. அவனு ஃபீல் பண்ணுவானே இல்லையா, அப்பயே விட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு நான் ஆல்ரெடி டீசெண்டா வீட்டுக்கு போயிருப்போம். இப்போ பாருங்க எவ்வளவு கான்செப்ட் மாதிரி நடக்குது ஃபுல்லா. 7 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படத்தை இவ்வளவு தூரம் இந்த சென்சார் இதுனால தள்ளி வச்சனா ரொம்ப வருத்தம். 7 மாசம் வந்ததுக்கு அப்புறம் இவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். இப்போ இந்த படம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பல போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு. பிளாஸ்ட் வேற மாதிரி பிளாஸ்ட் இருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட். இதுக்காக தான் காலையில வந்தோம், 7 மணிக்கெல்லாம் இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். தரமா இது வெயிட்டிங் தான் படம் பார்க்க. ஃபைனலி 6 மாசத்துக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். the day has finally arrived. ஆனா என்ன, இந்த நாள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு லைட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோதான் இல்லை, இதுக்கப்புறம் FDFS கிடையாது, செலிப்ரேஷன் கிடையாது. நான் ரீரிலீஸ்லாம் வரட்டும், அதெல்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு வைப் வந்து இருக்குமான்றது டவுட் தான். ஏன்னா அது தளபதி FDFSனாலே அது எப்பவுமே ஸ்பெஷல் தான். இது ஒரு உலகம் ஃபுல்லாமே பேசப்படுற ஒரு நாள் ஆகுது. ஸோ இது வந்து நாங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அண்ட் CM விஜய் இட்ஸ் குட், பட் ஆக்டர் விஜய் வாஸ் பர்ஃபெக்ட்ல, அது நாங்கள் எப்பவுமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் எங்கள் தளபதி தான். வாய்ப்பே இல்லை. கோட் இங்கே தான் வந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. கடைசியில் ரிலீஸ் ஆயிருக்கு. வேறு டிக்கெட் கிடைக்கல, ஃப்ரண்ட் ரோவில் தான் கிடச்சி. என்ன சொல்ல, இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. நான் கில்லிலேருந்தே ஃபஸ்ட் ஷோ போனேன். கில்லிலாம் ஏறி குச்சி உள்ளே போய் திருப்பூரில் பார்த்தேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எவ்வளோ நாளும் டிக்கெட்டுக்கு ரெடியாக இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி சொந்தக்காரங்க மூலமாக கிடச்சிருச்சு, ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு. இந்தா எப்போயுமே செருப்பு போட்டு வரவே இன்றைக்கி ஷூ போட்டிருக்கேன். ஏன்னா முதல் ரோலை கிடச்சி கண்டிப்பாக காலை மிதிப்பாங்க, காலு பிச்சுக்குண்டு. அதனால் வாய்ப்பே இல்லை. 30 வருஷமாக விஜய் ஃபேனு. இந்த டே அடுத்து கிடைக்காது. முடிஞ்சளவு என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. வெயிட் ஃபார் ஒர்த்திங் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக படம் டிலே ஆனப்போ ஒரு சோகம் இருந்துச்சு, என்னோட கடைசி படம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ டிலேக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது பார்க்க போகிற நினைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். என்ன முக்கியமான சந்தோஷம்னா, அன்றைக்கி பார்த்துருந்தா தளபதி விஜய் அப்படிங்கிற டைட்டிலோடு பார்த்துருப்போம். இன்றைக்கி த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற டைட்டிலோடு பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ ஒர்க் ஃபார் வெயிட்டிங். இந்த படம் வந்து பல போராட்டங்களுக்கு அப்புறம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்கு? பல போராட்டம்னு மட்டும் இல்லை ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் யார் படம் வேணால் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் வந்துடும். தளபதி படம் ஒரு நேர்மையான படமாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு தடை வந்துடும். இந்த அடி தடை வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கே ஃபுல்லாக போட்டது இல்லாமல் படத்தையும் ஃபுல்லாக வெளில விட்டு லீக் பண்ணாங்க. பட் அவ்வளோ லீக் ஆகியுமே இப்போ இவ்வளோ கூட்டம் வருதுன்னா ஒரே ஒருத்தருக்காக, தளபதிக்காக மட்டும்தான் அது. பட் என்னதான் ஜாலியாக இப்போ என்டர்டெயின்மெண்ட் பண்ணாலும் ஸ்க்ரீன்லேருந்து வரும்போது எல்லாருமே வந்து எமோஷ்னலாக மட்டும் தான் வருவாங்க. ஏன்னா ஒரு லாஸ்ட் டான்ஸ் இது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நம்ம ரீலீஸ் படமாக தான் பார்க்க முடியுமே தவிர தளபதியோட புது படம் தீபாவளிக்கு வரும், பொங்கலுக்கு வரும், ஃபஸ்ட்டு FDFS அடிச்சுட்டு அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா OTFCலாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ இதுக்கப்புறம் இருக்குமா என்னன்னு கூட தெரியாத நிலைமை இருக்குது. ஸோ எப்போவுமே எவ்வளோ பெரிய ஸ்டார் வந்தாலும் சரி, எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் அடிக்க முடியாதுன்றாங்களோ அதே மாதிரி தான் வந்து தளபதி அடிக்க முடியாது. சூப்பர் ஸ்டாரு ரஜினி விஜய் கம்பேர் பண்ணணும் இல்லை. அவர் பொசிஷன் அவர் டாப்னா விஜய் பொசிஷன் டாப். அதே மாதிரி அவர் சூப்பர் ஸ்டார் பேர் யாரும் எடுக்க முடியாமல் விஜய் பேர் யாரும் எடுக்க முடியாது. ஸோ எப்போவுமே தளபதினா ஒரே ஒருத்தர் தான், அது தளபதி விஜய் தான். மற்ற தளபதிலாம் யாருமே இல்லை. இந்த தளபதி இதுக்கு மேலே வரவே மாட்டார். அந்த தளபதி இந்த தளபதி தான் இதுக்கு மேலே எல்லாமே. CM ஆகிட்டான்னு சந்தோஷப்படுறதா, கடைசி பண்ண சச்சப்படுறதாலாம் தெரில. கஷ்டமாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ஃபீல் ஒரு மாதிரி இருக்குது. சொன்னால் புரியாது ப்ரோ உனக்கு. இந்த படத்தை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க? எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. லீக்கான படத்தை 500 கோடி அடி கலெக்ஷனும் நாங்கள் தான் உமால கொளுத்துறோம். இது எங்களுக்கு தீபாவளி தான், தளபதிக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. லீக்கான படத்தை வச்சு 500 கோடி ரெக்கார்ட் அடிக்கணும், அவ்வளோதான். பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த தருணம் எப்படி இருக்கு? ப்ரோ அதுக்கு தான் ப்ரோ இத்தனை மாசமா நாங்கள் வெயிட் பண்ணி வந்துருக்கிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு பிளாஸ்ட் தான் மாஸ் என்ட்ரி கொடுப்போம். இப்போ வெளியே எந்த அளவுக்கு நாங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணோமோ, எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணோமோ, அது தேட்டர் தலைவர் ஸ்க்ரீனை பார்த்தா போதும். செலிப்ரேஷன் தான். ரோகிணினாலே தளபதி தான், வேற யாருமே கிடையாது.
ரோல் தளபதி தான். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ப்ரோ. நிஜமாவே இந்த படம் வரதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் இது ஆயிடுச்சு. அதுவும் இந்த படம் ஏற்கனவே லீக் ஆயிடுச்சு. லீக் ஆயும் இவ்வளோ செலிப்ரேஷன் நடக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. தளபதி கம்பல்சரி பார்த்துட்டா இருப்பாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. நிஜமாவே ரோஹினி தளபதினாலே ரோஹினி தாங்க சூப்பராக என்ஜாய்மெண்ட் இருக்கு. செம்ம ஒரு ஹாப்பி ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா 7 மாதத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படத்தை இவ்வளோ தூரம் இந்த சென்சார் இதுனால தள்ளி வச்சனால ரொம்ப வருத்தம். 7 மாதம் வந்ததுக்கப்புறம் இவர் எந்த நிலைமையில் இருக்காருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போவே ரிலீஸ் பண்ணால் தளபதின்னு தான் டைட்டில் கார்டு வரும். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் விட்டிங்கன்னா சீஃப் மினிஸ்டர்னு வரும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மூவி லீக் ஆயிடுச்சு, அதுல வந்துச்சு, நெட்ல வந்துச்சுன்னா டே எங்க அண்ணன் படத்தை நாங்க தேட்டர்ல தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு நான் வெறித்தனமான ஒரு தளபதி ஃபேனு. ரொம்ப 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 பிடிக்கும் அவரை பார்த்து தான் வளர்ந்தது, எல்லாம் பண்ணது எல்லாம் அவரு தான். கடைசி படம்னால கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு, பார்ப்போம். எல்லாமே நல்லாவே நடக்கும். தேங்க்யூ. இந்த படத்துல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போலாம்? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். தளபதி படவங்க நல்லா தாங்க இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். பாட்டு நல்லா இருக்கும், டான்ஸ் நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும். அதெல்லாம் வந்து ஹேட்டர்ஸ் சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. நம்ம போறோமா ஜாலியா இருக்கோமா அவ்வளவுதான். படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு? நான் சொல்றேன் 1000 crores பிகாஸ் சாலிடா 1000 crores. ஏன்னா இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கழிச்சு வருது. லாஸ்ட் மூவி அக்ராஸ் த வேர்ல்ட் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நேத்து கூட பிரான்ஸ்ல இருந்து என்னோட ஃப்ரான்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஷீ இஸ் நேட்டிவ் பிரான்ஸ். அவங்க வந்துட்டு FTFS போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி வந்து இஸ் மை கிரஷ் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு அக்ராஸ் த வேர்ல்ட் ஃபேன்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் அதே எக்ஸ்பெக்டேஷன்ஸோடயும் இருக்காங்க. இந்தியா மாதிரி தான் எல்லா ஊர்லயுமே. ஸோ அதனால நான் சொல்றேன் சாலிடா 1000 crores ஹிட் பண்ணும், பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி அவர்கள் டைட்டில் கார்டுல வந்திருக்கும். இப்ப சிஎம் விஜய் அவர்கள்னு வரும். அந்த முதலமைச்சர் விஜய்னு போடுறது வந்து அது ரொம்ப ஸ்பெஷல் தான். ஆனா தளபதி விஜய் இன்னும் லைட்டா மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஓகே, அவர் எடுத்த டெசிஷன், ஐ சப்போர்ட்டட் ஹிம். ஹி இஸ் பிகம் சிஎம். ஐ அம் சோ ஹாப்பி. எங்களை கிவ் அப் பண்ணல, அவரு டிசைட் பண்ணாரு, ஐ காட்டிட்டாரு. பட் இப்போ வந்து இந்த மொமெண்ட்ல எனக்கு ஒரு சைடுல செலிப்ரேஷன் மோட் இருக்கு, ஒரு சைடுல எமோஷனல் மோட். வேற எதுவுமே எனக்கு வந்து யோசிக்க தெரியல. இதுதான் தளபதியோட கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஏன் திரும்ப லாஸ்ட் FTFS லைஃப்ல மறக்க மாட்டேன். இந்த 3 hours தான். திரும்ப FTFSன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே இருக்காது. எந்த மூவி FTFS வந்தாலும் அதெல்லாம் FTFS கிடையாது. எங்க தளபதி FTFS லாஸ்ட் 3 hours அந்த 12 மணியோட இன்னைக்கோட அது எல்லாமே முடிஞ்சிடும். ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. இந்த படம் தான் அவரோட கடைசி படம்ன்றாரு. இது எப்படி இருக்கு உங்களுக்கு? நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் பேரலாக பார்க்கும்போது இன்றைக்கி முக்கியமான இடத்துல இருக்கார். ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். மக்களுக்கான சேவை தான் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இவர் இடத்த யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த இடம் அங்கேயே தான் நிற்கும். அவர் அடுத்த கட்டமாக வராரு. இன்னும் நிறைய சாதனைகள் வந்து முதலமைச்சராக இருந்து பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் நிறையா பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். இந்த தளபதி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களே, இதுக்கு காரணம் என்ன? அது அவரோட ஆரம். நிச்சயமாக அது வந்து பிறக்கும் போதே ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இந்த ஆரம் வந்து அது அப்படி கிரியேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப இந்த இறால நம்ம இந்த மாதிரி பார்க்க முடியுமான்னு தெரியல. அது ஆரா தான், வேற ஒன்றும் இல்லை. நான் பார்த்து மறக்க முடியாத ஒரு தளபதி படம், அது ஒரு செலிப்ரேஷன்னா இதுக்கு முன்னாடி என்ன, இப்போ என்ன? எல்லா படமே அவருக்கு பிடிக்கும். குறிப்பாக சொல்ல போனால் கத்தி துப்பாக்கி. ஏன்னா அவரோட கத்தி துப்பாக்கி படம் தான் அந்த ஸ்டோரி, இந்த ரூட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி விஷயம் ஸோ எல்லா படமே பிடிக்கும். ஏன்னா எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அவர் சொல்கிற விஷயங்களே பேசு பொருளாக மாறும். ஏன்னா சோஷியலாக தான் சொல்லியிருப்பார். ஸோ ஜனநாயகன் த ஹோல் பேக் ஆஃப் பாலிடிக்ஸ் உள்ள இருக்குது. அப்படிங்கும் போது இது இன்னும் முக்கியமான விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு மாதிரி பார்க்குறோம். இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க? நத்திங் மோர் தென் ஹிம். ஜஸ்ட் அவரை பார்க்கணும். எப்படி வேணா கதையார், நான் பகவான் கேசரி நாங்கள் இது வேணாலும் சொன்னாங்க. ஃபேரவல் அவரை பார்க்கணும். அந்த ஸ்க்ரீன்குள்ளே மறுபடியும் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக ஒரு சினிமாக்காக இல்லை, இந்த ரசிகராக மட்டும் இல்லை, மக்கள் மேலே நமக்கு உண்மையான அக்கறை இருக்குது. அதை தான் அவரும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், மக்களுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொன்னார். அது நான் ஒரு ப்ராவோவாக நான் எடுத்த ஒரு விஷயத்தினால இப்போ தமிழ்நாடு முழுக்க நான் ஒரு பயணம் பண்ணேன். இந்த படம் டிலே டைமில் இருந்து லாஸ்ட் ஒரு 70 days நான் வந்து கேம்பிங் நான் தனியாக பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம கூட டீம்ஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக போயிட்டு கேம்பிங் போட்டோம். ஒரு மாவட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன மாதிரி விஷயங்கள்னால கட்டமைக்க மேம்படுத்தணும், ஊழல் எந்த அளவுக்கு இருக்குது, மக்கள் எவ்வளோ அதிருப்தியாக இருக்காங்க, அடுத்த மாற்றம் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி சர்வேவை நம்ம எடுத்தோம். இப்போ மக்களோட குரல்கள் வந்து ஒரு கோரிக்கையாக ஒரு டாக்குமெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து சீமானாட்ட சப்மிட் பண்ணோம். சீமான கீழே இருக்க நம்ம எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த டேட்டா கண்டிப்பாக உதவும் நான் நம்புகிறேன். ஏன்னா
சினிமாவை சொல்கிறாங்க நிறைய பேர் எல்லாம் தற்கூரிங்க அப்படின்னு. இந்த தற்கூரி தான் 8 கோடி மக்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்குது, மக்களோட எதிர்பார்ப்புகள் நமக்கு தேவைப்படுது. மக்கள் நல்லா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். மக்களுக்கான அரசாங்கம் அது மாறி இருக்குது. அண்ணனுக்காக நம்ம எதாவது பண்ணணும்னு நினச்சோம். மக்களுக்காக அண்ணன் வரும்போது அண்ணனுக்காக நம்ம ஒரு நினச்சோம். ஸோ மக்களை போய் கலந்து விட்டோம், டேட்டா எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு மாவட்டத்திலேருந்து மக்கள்கிட்ட கலந்துக்கிட்டு அவங்க கையால் ஒரு கைப்படி மண் வாங்கியிருக்கேன். அந்த மண்ணை வச்சு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மண்ணை வச்சு அண்ணனுக்கு ஒரு சிலையும் உருவாகிருக்கு. இப்போ அந்த டேட்டா டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் அந்த சிலை வந்து அண்ணன்ட்ட சப்மிட் பண்ணுறதுக்காக நான் காத்துட்ருக்கேன். இது வந்து ஒரு லாஸ்ட் டைம் இந்த ஷோ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. ஃபோட்டோ அண்ணா தளபதியோட கடைசி படம் அப்படின்ற போது அவருடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் பண்ணல. இப்போ 9 மணி ஷோ தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டேவே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே பெங்களூரில் எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்களேன், 6:30 மணிக்கெலாம் ஷோ. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அந்த அஜித் படம் விஜய் படம் 2 அந்த ரிலீஸ் ஆன அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தனால மட்டும்தான் அந்த கிளாஷே நடந்தனால இப்போ நம்மளுக்கு 9 மணி ஷோ டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம பழைய மாதிரி இப்போ மாஸ்டர் வர டைம்லாம் பார்த்தீங்கன்னா 4 மணி ஷோலாம் இருந்தது. அந்த மாதிரி இந்த இதுக்கு எதிர்பார்த்தோம் 4 மணினாலும் அட்லீஸ்ட் ஒரு 7 மணி ஷோன்னு இருந்ததுன்னா கூட. ஸோ லாஸ்ட்டு படம் இன்னும் ரசிகர்கள் இன்னும் ஒரு செலிப்ரேஷனோடு இருந்திருக்கும். ஸோ இதுலேயே நம்ம அப்படியே வெயிட் பண்ணி லாஸ்ட்டு படத்தை எந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் பார்க்க கொண்டு போகலாம் தான் இருக்கும். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இருக்காதுன்றாங்களே, அதான் ஒன் லாஸ்ட் சான்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்காது. ஏன்னா ஒரு இப்போது இங்கே இவ்வளோ நாள் வந்து நம்ம ரசிகருக்காக நடிச்சிருந்தார். இப்போ ரசிகர்களுக்காக வந்து இறங்கிட்டார் களத்தில், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அவர் இப்போ நம்ம எப்படியே ஃபஸ்ட்டு நம்ம தேட்டரில் பார்த்தால இப்போ இத்தனைக்கும் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு 12 வயசு 14 வயசு கூட நம்மளே கூட எடுத்துக்கோங்களேன். நியூஸ் எப்போ நம்ம பார்ப்போம்? ஸ்கூல் படிக்கும்போது காலையில் லீவ் விட்றாங்களான்னு பார்ப்போம் 8 மணிக்கு. இப்போ எல்லாமே தளபதி என்ன அறிக்கை விட்டுருக்காரு தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்தளவுக்கு சின்ன குழந்தையில முதல் கொண்டு வரையும் அரசியல் நாலேஜ் எடுத்து வந்துட்டார். ஸோ அவர் எஃப்டிஎஃப்எஸில் பார்க்கலனாலும் தெய்வத்தை கோயிலில் போய் பார்த்தாலும் ஒன்று தான், ஃபோட்டோவில் பார்த்தாலும் ஒன்று தான். அந்த மாதிரி தான் தளபதி இதில் பார்த்தா ஒன்று தான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு நம்ம போகலாம்? தளபதி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாலே போதும் ப்ரோ. தளபதி ஸ்கிரீனில் பார்க்குறது தான் வரதே, வேறு எதுக்குமே இல்லை. தளபதி ஸ்கிரீனில் பார்க்கணும். இந்த எலெக்ஷனை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க, அதில் கம்பேக் கொடுக்கணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி தளபதி சிஎம் இதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ தளபதி சிஎம் அவர்கள் அப்படின்னு வந்திருக்கும். அதுதானே நினைச்சு வச்சோமே, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நினைச்சு வச்சுமா. அதுதானே நம்ம தளபதியை வந்து சிஎம் ஆகும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சாங்க, அதை நிறைவேறிச்சு. அதை ஸ்கிரீனில் டைட்டில் எல்லாம் போட போகிறாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு. படத்தோட பட்ஜெட்டு ஒரு அளவு அண்ணா, நீங்கள் எவ்வளோ கலெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அப்படிங்க ப்ரோ, 500 crores இல்லை ப்ரோ, 500 crores இல்லை ப்ரோ, 1000 crores கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஜனநாயகன் லாஸ்ட் கம்பேக் ப்ரோ. லாஸ்ட் படம் தலைவர் படம் மாஸ்டர் பிளாஸ்ட் தான் ப்ரோ. நாங்கள் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கணும். ஆன்லைனில் ரிலீஸ் ஆனது அதை பார்க்கல, அந்த ஃபேக்காக ரிலீஸ் பண்ணாங்களே அதை கிட்ட நான் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் எல்லாருமே இவெல்லாம் வரல, நான் அச்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன். இவனெல்லாம் கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் நம்புகிறோம். அவர் ஆல்ரெடி நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படம் மூலிமா இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆகி இதுக்கப்புறம் இன்னும் நல்லது பண்ணுவார்னு நம்புகிறோம். இதுதான் உங்களுடைய கடைசி தளபதி ஃபேன்ஸ்க்கு வந்து கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது? அது கஷ்டமாக தான் இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? மேபி அழுதுருமோ என்னவோ கடைசி சீனில். கொஞ்சம் கஷ்டம்தான், பட் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போகலாம்? தளபதிக்காக போகிறோம், அவ்வளோதான். படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ எங்களை பொறுத்தவரைக்கும் தளபதிக்காக இந்த படத்தை பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தா டைட்டில் கார்டில் தளபதி விஜய் அவர்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இதுக்கு முன்னாடி யார் பண்ணாங்க தெரியல, போஸ்ட்போன் பண்ணிச்சு. என்னப்பா ஹாப்பியாக ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறீங்க, என்ஜாய் பண்ணி கொடுங்க. ஒரு ரிமார்க்கபுளாக இதுக்கப்புறம் இறச்சி இந்த மாதிரி எஃப்டிஎஃப்எஸ் ரிட்டைர்மெண்ட் கொடுக்க முடியாது, யாராலும் முடியாது. அது நான் யாரையும் சொல்ல மென்ஷன் பண்ண விரும்பல, யாராலையும் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சொல்லும் போதே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த ஒரு டைட்டில் கார்டே போதும், நாங்கள் அதை ரீரிலீஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணி வருஷம். இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்கு? கலெக்ஷன் முக்கியம் இல்லை, இருந்தாலும் 700 crores கிராஸ் சைடு அசால்ட் தான். எங்கள் கலெக்ஷன் முக்கியம் இல்லை, இதுவே நாங்கள் ரீரிலீஸ் பண்ணி கலெக்ஷன் காட்டிப்போம். சொல்லப்போ இதே ரீரிலீஸ் தானே எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மெயினாக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க? என்ன சர்டிஃபிகேட் தான், சர்டிஃபிகேட் பார்த்தா போதும். அதுக்காக தான் 6 மாதமாக தவிர ஒரு சிங்கிள் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல. சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் ஜனநாயகன் வரும்ல, அந்த 4 பேர் சைன் யார் போட்டிருக்காங்க பார்த்துட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்லணும், கொடுத்ததுக்கு நன்றிப்பா அப்படின்னு. சர்டிஃபிகேட் அவசரம் பார்க்குறோம். சீஃப் மினிஸ்டர் இதுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி படம்னா கூட ஓகே, சீஃப் மினிஸ்டர் தான் டிஃப்ரெண்ட். தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இந்தியா லெவலில் யாருக்கும் கிடைச்சி அவருக்கான கிரேஸ் வந்து இங்கே குறைவும் கிடையாது, இந்த இந்தியாவிலையும் குறைவே கிடையாது, வேர்ல்டு வைடும் குறைவே கிடையாது. இப்போ வந்து இந்த நீட் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. தளபதி வந்து இப்போ சொல்லலை, நேற்று சொல்லலை, ட்வீட் போடல. அவர் ஃபஸ்ட்டே வந்து இதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். கட்சி தொடங்க அந்த நடு கேப்பில் வந்து அவர் ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டு இருந்தார் பேன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் இங்கே இருக்க இன்ஃப்ளூயன்சஸ் மீடியா வந்து என்ன சொல்கிறாங்க, தளபதி இப்போ சொல்லவே கிடையாது அப்படின்றாங்க. சரி கண்டுக்கும் கிடையாது, நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், என்னால் நான் போய் போக முடியாது. 3000 கிலோமீட்டர்ன்றாங்க.
உதவி பண்ண முடிஞ்சுச்சு. அது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் நான் சந்தன் மந்தரில். ஏன்னா அவ்வளோதான் பண்ண முடியும், அங்கே போய் பண்ண முடியும், ப்ரொடெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ தான் வந்து ஜூன் மாதம் தான் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க, இப்போ தான் வெடிச்சிருக்காது. ஜூன் மாதத்துலேருந்து அந்த ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்குது. இருந்தாலும் இப்போ தான் வந்து அந்த பூஸ்ட் ஆகிருக்கு. இவங்க போவே இல்லை, தலைமை சொல்லவே கிடையாது அப்படின்றாங்க. அது வந்து அப்படி கிடையாது. தளபதி வந்து அது அப்பயே சொன்னார், பிளான் பண்ணணும் அப்படின்னாரு. இந்த படத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க? ப்ரோ, நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேன் தான். அவர் வந்து என்ன நடிச்சா வரதே போதும் எனக்கு. அவர் வந்து ஒரு சிரிப்பை காட்டினாலே எனக்கு போதும். நான் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன். அவ்வளோ பெரிய ஃபேனு. அவ்வளோ இப்போ இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு டிக்கெட் வாங்கிலாம் வந்து பார்த்து காலங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் இப்போ யாரை நான் செலிப்ரேட் பண்ணுறது இனிமேல் அப்போ அந்த ஒரு வார்த்தை எனக்கு தான் இருக்குது. யாரை நான் அடுத்த ஹீரோவாக சூஸ் பண்ணுறது, அடுத்த ரோல் மாடல் எனக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்குது. அது போல குட்டி ஸ்டோரிஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது வந்து சும்மா சொல்லலை, ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸ்ட்ரா மோட்டிவேஷனாக தான் இருக்குது. அவ்வளோதான். இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்கு? அது வந்து 500 கோடின்றாங்க, 1000 கோடின்றாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங்கில் நிறைய கலெக்ஷன் வந்து கேள்விப்பட்டேன். இது வந்து பல இப்போ இந்த 1 வீக்கில் வந்து பல இந்த ஸ்பைடர் மேன் அவங்களாம் வரேன்றாங்க. சரி, இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 500 crores அடிக்கும் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா டைட்டில் கார்டில் தளபதி விஜய் அவர்கள் வந்திருக்கு. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள்னு வரப்போகுது. அதை தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம். அதை கேம்பெயினுக்கு முன்னாடியே இப்படி விட்டீங்கன்னா தளபதிக்காக வரும், இல்லைனா சிஎம் விஜய் வரும். இவர் டேரெக்டாக வந்து எம்எல்ஏ ஆகலை, டேரெக்டாக சிஎம் ஆகிட்டாரு. அதுதான் கார்டு. இவங்களுக்கு வந்து நீட் இதெல்லாம் பிரச்சனை இல்லை, சிஎம் ஆகிட்டார் விஜய், அவர் எப்படியாச்சும் அடிக்கணும், அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பல டிஎம்கே அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது பிரதர். ஏன்னா தடைகள் அவருக்கு புதுசு இல்லை, அவர் உடச்சிட்டு வரதும் புதுசு இல்லை. முன்னே விட்டுருந்தா தளபதி விஜய் அண்ணன் வந்திருக்கோம். அவங்க டிலே பண்ணிட்டு எங்களுக்கு நல்லதான் பண்ணியிருக்காங்க. ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்னு வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தை பார்க்கறதுக்கு குஜராத்லேருந்து வந்திருக்கிறேன். ஆக்சுவலாக நான் பான் பட்டப்பெல்லாம் அங்கே தான். இது வரைக்கும் ஒரு தளபதி படம் கூட நான் தேட்டரில் இங்கே வந்து பார்த்ததில்லை. ஜனநாயகன் கடைசி படம் வரலான்னு நினச்சி ஜனவரியில் பிளான் பண்ணியிருந்தோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இஷ்யூஸ் யாரும் வர முடியல. பட் இப்போ வந்துருக்கிறோம், ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா ஃபேன்ஸ் கூட இருந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரீங்க? எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. அந்த மனுஷனை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தாலே போதும். அவர் பார்க்கறதுக்காக தான் தேட்டருக்காக வரோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் தேட்டரில் பார்த்தாலே செம்ம ஹாப்பி. இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்கு? கலெக்ஷன் பற்றிலாம் எங்களுக்காகவே இது 5000 தளபதி படம், அது மட்டும்தான். இப்போ சிஎம் படம், ஸோ அது மட்டும் தான் எங்களுக்கு இருக்குது. தவிர இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நாங்கள் பிளான் பண்ணுறது இல்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. மினிமம் ஒரு 1000 crores அடிக்குன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். டைட்டில் கார்டில் இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி விஜய் அவர்கள்னு வந்திருக்கும். இன்னைக்கு வந்து சிஎம் விஜய் அவர்கள்னு வரும். இது எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி எண்ட் பண்ணுறோம், எப்படி முடிக்கிறோன்றது தான் இந்த உலகம் நம்மளை ஞாபகம் வச்சுருக்கோம். இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ மற்ற ஆக்டர்ஸை வந்து அரசியல் வந்தாலுமே கூட ஆக்டிங் வச்சுக்கிட்டே ப்ரொஃபஷனல் பாலிட்டிக்ஸ் வந்தவங்க தான். பட் அண்ணன் மட்டும்தான் ஒரு கட்ஸாக ஒரு ஃபீலிங் எடுத்தார். அதுக்கேற்ற மாதிரி மக்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ சிஎம்மாக உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவரோட பணிகள் நல்லா இருக்குது. இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்ன்றது எதிர்பார்க்கலாம். இதுதான் இதோட கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு வேற சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்கும்? அது ஒரு ஆஸ் அ ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது பிரதர். ஏன்னா வந்து அவர் தேட்டரில் பார்க்குறதா ஒரு ஹாப்பினஸ், ஒரு தெரப்பி மாதிரி இருக்கும். குஜராத்ல இருந்தாலுமே கூட தளபதி படம் வந்தால் ஒரு 3-4 வாட்டி தேட்டர்லேயே பார்க்குறது ஒரு எங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இப்போ இனிமேல் வராது அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரியலி ஒரு ஃபேனாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ காசுனாலும் குத்துட்டு பார்க்கணுன்னு அந்த ஒரு டைட்டிலுக்காக மட்டும்தான். தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். ஜனநாயகன் ரிலீஸ் ஏன்னா அந்த ஒரு டைட்டில் கார்டு சி ஜோசப் விஜய்னு வரும், அதுக்காக மட்டும்தான். நாங்க வந்தப்போ கூட நாங்க ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லை. சம்பவம் இருக்கு. அது இப்போ நடக்கிறத பத்தி இருக்கலாம், இல்ல முன்னாடி நடந்ததை பத்தி இருக்கலாம். ஆனா இந்த படம் அப்படிலாம் இல்லை சார். விஜய்னாலே வெற்றி தான் சார். அந்த ஒரு பேருக்காகவே எல்லாரும் வருவாங்க சார். இந்த 104 ஜெயிச்சாரு, 114 சம்திங். ஆனால் என் தெரிஞ்சு அந்த மெஜாரிட்டி தாண்டிட்டு இருப்பாரு கண்டிப்பா. அந்த டைம்ல வந்திருந்தா மெஜாரிட்டி தாண்டிட்டு இருப்பாரு. அதனால தான் இவங்க வர விடாம பண்ணி இன்னும் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஒரு சீன் கூட பார்க்காம வெயிட் பண்றாங்க. பார்த்தா அங்கதான் பார்ப்போம், நாங்க எவ்வளவு நாள் வேணா வெயிட் பண்றோம். இப்போ வரைக்குமே படம் எங்களுக்கு ஜூலைல ரிலீஸ் ஆகும்னே தெரியாது. சரி, எத்தனை வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணலாம். பசங்களா வெறுப்பேற்றுவாங்க, இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ வெயிட் பண்றீங்க. ஆனா தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். ஜனநாயகன் ரிலீஸ் தியேட்டர்ல எப்படி இருக்கும், எப்படி பண்ணுவாங்க எல்லாமே அன்றைக்கி தான் தெரியும். இது ரொம்ப லாஸ்ட்ன்னும் போது நான் கடந்த ஒரு 10-15 வருஷமாக தீபாவளிக்கு ஒரு பொங்கலுக்கோ எதுக்கோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிடும் கண்டிப்பாக.
இதுக்கப்புறம் அதை யார் ரீப்ளேஸ் பண்ண போகிறா? கண்டிப்பாக தளபதி பிளேஸை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், யாராலையுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போவும் குடும்பமாக படம் வந்து பார்க்குற ஒரே ஆள் விஜய்க்கு மட்டும்தான். நீங்கள் வேறு யாரை சர்டிஃபிகேட் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என் அக்கா பையனே வருவான், அவனையே கூப்பிட்டு வர முடியாத நிலைமையை அடிச்சுப்பேன். அவங்களாம் அழுதுனுக்குறான் வீட்டில். கண்டிப்பாக கலெக்ஷன் அடிக்கும் ப்ரோ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலே தெரிஞ்சிடும் எப்படின்னு. பார்ப்போம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த படத்துக்கு போகலாம்? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், தளபதிக்காகவே பார்க்கலாம் படத்தை. தளபதி பார்க்குறோம், கொண்டாடுறோம். இந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் அடிக்க வாய்ப்பு இருக்கு? இதான் லாஸ்ட் படம், ஸோ ஹையஸ்ட் கலெக்ஷன் தான் அடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா தளபதி விஜய் அவர்கள் தான் டைட்டில் கார்டில் வந்திருக்கோம். இப்போ சிஎம் விஜய் அவர்கள்னு வருது, இது எப்படி இருக்கு? இது ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. எல்லாம் தளபதி சிஎம் ஆயிட்டாரு. எங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நல்லா தான் இருக்குது. கடைசி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ விஜய் அவர்களுக்கு இந்த படம் தான். அதனால தான் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு சென்னை உள்ளேருந்து வந்திருக்கோம். அது தளபதி லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் அவர் படம் நடிக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, தளபதி இன்னும் பார்க்க முடியாது. ஆனால் சிஎம் ஆயிட்டாரு, அதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டைட்டில் பார்த்துருக்கோம், பசங்க வீடியோ போட்டிருந்தாங்க. ஜோசப் விஜய் சூப்பராக வந்திருக்கு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லிட்டு சூப்பராக வந்திருக்கு. நிஜமா ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருக்கு. அதான் தலை அவனு ஃபீல் பண்ணுவானே இல்லையா, அப்பயே விட்டுருந்தா முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு நான் ஆல்ரெடி டீசெண்டாக வீட்டுக்கு போயிருப்போம். இப்போ பாருங்க எவ்வளோ கான்செப்ட் மாதிரி நடக்குது ஃபுல்லாக. ஒருத்தர் படி கேள்வியே இல்லை, அவள்தான் அவன் சுடுதல்லே தான் விடுவான், உன்னை சும்மா விடுவான். அந்த மாதிரி தளபதி சூப்பரா செஞ்சாரு, இனிமே செய்வாரு, யாரையும் விட மாட்டாரு. தலை இன்னொன்று என்னன்னா, நீட் ப்ரொடக்ட் எவ்வளோ பேசுறானே ஜனநாயகம். நீங்க விஜய் ரசி யாருமே தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய் ரசிக்கிறாரா? பண்ற யாருமே நான் தப்பாலாம் சொல்ல பண்ணிட்டோம். பண்ற யாருமே என்ன இது நீட் பேனு என்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. பண்ற எல்லாமே ஃபுல்லா இதுதான். அது ஒண்ணுதான் சொல்றேன். எல்லாம் சொன்னா விஜய் ஃபேன்ஸ் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றீங்க அப்படிலாம் இல்ல. நார்மலா இது எவ்வளவு கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு இதான் ஃபுல்லா. படம் ரிலீஸ் ஆகி எவ்வளவு கஷ்டப்பட்டது, எவ்வளோ அந்த ஏ சர்டிஃபிகேட் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு படம் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து நீட்டா பார்க்க மாட்டீங்க, இதை வந்து பாக்குறீங்க. ஆனா பீச்சில் போராட்ட மாட்டான் பண்ணுங்க, தப்புன்னு சொல்லல. நீ போராட்டத்தை பத்தி பேசு, ஏன் தளபதி பத்தி பேசுற? உனக்கு படிச்சிருந்தால அந்த போயிருந்தால நீ போராட்டமா அதை பத்தி பேசு. அங்க டெல்லியில அந்த நீட்டு பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதை பத்தி பேசுறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அந்த நீட்டை வேணான்னு ஒழிக்க பாத்துறோம். அது வேற இது வேற. தயவு செஞ்சு மக்கள் எல்லாருமே இது புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான்.